என்னுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த போகிறார். கொஞ்சம் சில பேருக்கு குரு 10ல வந்த உடனே, அதாவது நான் சொல்றது மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 3 மாசத்துக்குள்ள ஏதோ ஒரு வியாதி இருக்கிற மாதிரி ஒரு டயக்னோஸ் பண்றது மிகச்சிலருக்கு. இது வரைக்கும் நான் நல்லா இருந்தேன், குரு நல்ல இடத்துக்கு வந்தோன்னே எனக்கு வியாதி வந்துச்சு. அப்படி இல்லை, குரு அந்த வியாதியை வெளியில கொண்டு வந்திருக்கிறார். எப்பவுமே வியாதியை நாம நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி அப்படிம்போம். அதாவது நோயை கண்டுபிடிச்சாலே ஆரோக்கியம் வந்ததுக்கு சமம். அதனால அந்த வேலை செய்ய போகிறார். ஆரோக்கியத்தில் நல்லபடியாக மேம்பாடு அடைய போகின்றோம். குறிப்பாக கால்களில் இருந்த பிரச்சனைகளும், சுவாச மண்டலத்தில் இருந்த பிரச்சனைகளும், வயிற்றில் இருந்த பிரச்சனைகளும் நமக்கு தீரப்போகிறது. கொஞ்சம் என்ன அப்படின்னு கேட்டா, சூரியனுடைய காரணத்தினால, சூரியன் 12க்கு உண்டான அவர் உச்சமாக இருந்த சித்திரமாச்சம், அவர் உச்சமாக இருந்து அப்பதான் நகர்கிறார் இல்லையா. அதனால சில பேருக்கு தலைவலி, தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும். பயப்படாதீர்கள். அது இந்த மிருகஷிரா தொடர்ற வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 1 மாசத்துக்கு அப்புறம் நார்மல் ஆயிடும். அப்ப ஆரோக்கியத்திலையும் நம்ம விருத்தியாகத்தான் போகிறோம். ஆரோக்கியம் நமக்கு கெட போறது இல்லை.